Praise the Lord. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் நாள் காலை பொழுதில் ஆண்டவருடைய பாதத்தில் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க தேவன் தந்த அந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒருமித்து நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையின் செகண்ட் பார்ட்டை வாசிக்கிறேன். அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமீன். இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தம், இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். தெய்வ ஜனம், தெய்வ பிள்ளைகளை, ஆமேன், பொருளாதாரத்தை, திராட்சை தோட்டங்களை கெடுத்து போட்டாலும் என்றால் பொருளாதார ரீதியில் எந்த விதத்தில் நம்மை சீர்குலைத்து உடைத்து நொறுக்கி வளர விடாதபடி எத்தனை தடைகள் உண்டாக்கி வைத்திருக்கலாம். இந்த நாள் வரை எத்தனை எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தம் உயர்வு வராதபடிக்கு, வரவேண்டிய நன்மை, ஆசீர்வாதம், விடுதலை கூட நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு சத்ரு தடைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கெடுத்து போட்டாலும் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிற ஒரு தெய்வன் நம்முடைய தெய்வன். ஹல்லேலூயா. ஆமென். பொருளாதாரம் நலிவடைந்த போது எப்படி மகிமை வரும்? அதன் பொருள் இழந்த பலனை, இழந்த நன்மையை, இழந்த பொருளாதாரத்தை, இழந்த ஆரோக்கியத்தை, இழந்த தெய்வீக சமாதானம், ஐக்கியம், குடும்பங்களுக்குள் உடைந்த நிலைமைகள் மாறி திரும்பவும் சத்ரு உடைத்திருக்கலாம், சத்ரு நொறுக்கி இருக்கலாம், சத்ரு வஞ்சித்திருக்கலாம், அழித்திருக்கலாம். ஆனால் திரும்பவும் தேவனாய கர்த்தர் உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் மறுபடியும் மகிமையை வர பண்ண போகிறார். Glory to the Lord. இந்த காலவெளியில் சந்தோஷத்தோடு, என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா என்னை வளர்த்த போகிறார். இந்த நாளில் அதை நினைத்து நன்றியோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை, உன்னுடைய மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். இழப்பு நிமித்தம் மகிமை போயிருக்கலாம், சந்தோஷம் குறைந்திருக்கலாம், ஆரோக்கியம் குறைந்திருக்கலாம், நன்மைகள், உயர்வுகள் குறைந்திருக்கலாம். இந்த குறைவான நிலையில், பொருளாதாரம் அற்றுப்போன நிலையில் கர்த்தர் சொல்கிறார், மகிமையை திரும்பி வர பண்ணுகிற ஒரு கர்த்தர் அவர். அல்லேலூயா. Glory to the Lord. ஆண்டவருக்கு நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்தும் இந்த நாளில கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வார்த்தையை வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள் என்று. எல்லாரும் உலக மக்கள் முழுவதும் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமையை, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த மகிமை, அது அவங்க வஸ்திரம் இல்லாதிருந்தும் வெட்கப்படாது இருக்கத்தக்கதான அந்த தெய்வ மகிமையினால் அவர்களை மூடி மகிமையின் வஸ்திரங்களை தரித்திருந்தார். ஆகவே அவர்கள் எந்த விதத்திலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. காரணம் தெய்வ மகிமை. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தார்களோ மகிமையின் சரீரம், மகிமையின் வஸ்திரம், மகிமையின் அந்த தெய்வீக பிரசன்னம் நஷ்டப்பட்ட போது, ஹல்லேலூயா, வெட்கப்படுகிறார்கள். இழந்த மகிமையின் வஸ்திரத்திற்கு பதிலாய் இலைகளை தைத்து தங்களை பொதிந்து கொள்ளுகிறார்கள். இந்த கால வேளையில பாவம் செய்யும் போது தெய்வ மகிமையை ஒரு தெய்வ பிள்ளை இழந்து போகிறான். அந்த இழந்த அந்த மகிமையை, அந்த மகிமையோடு
ஆமென், ஐஸ்வர்யம் இழந்து போய்விட்டது. அந்த மகிமை மாறினதோடு கடினமான உழைப்புக்கு நேராய் தள்ளப்பட்டார்கள் ஆதாம் ஏவாள். அந்த மகிமை மாறின போது தேவனோட உறவு இழந்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில வந்து உறவாடின கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு மகிமையை திரும்பி வர பண்ணுகிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிற அந்த காலைவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நம்முடைய மகிமையை நீர் எனக்கு திரும்பி வர பண்ணுகிற தேவன். பாவம் தேவ பிள்ளைகளை தெய்வ மகிமையிலிருந்து, தெய்வ மகிமையோடு தெய்வ பலத்திலிருந்து, தேவன் தந்த சமாதானத்திலிருந்து, தேவன் தந்த ஆரோக்கியத்திலிருந்து, தேவன் தந்த நல்ல உறவுகளிலிருந்து எல்லாவற்றையும் விலகி போடுகிறது. கர்த்தர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார், அதை திரும்ப தருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதே போல 1 சாமுவேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்ட போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். ஆமென். தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகுவதற்கான ஒரு காரணம், தேவனுடைய மகிமை தெய்வ ஜனங்களுக்கு இருக்கிறவரை எல்லாம் ஜெயமாய் நடந்தது, எல்லாம் வெற்றியாய் முடிந்தது. யுத்தமானாலும் தேவனுடைய நன்மை, ஆசீர்வாதம், சமாதானமானாலும் எல்லாம் ஆசுவாசமாய் ஐஸ்வர்யமாய் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எப்பொழுது தேவனுடைய பெட்டி சத்ரு கையில் பெலிஸ்தர்கள் கடந்து போனதோ அன்று தொடங்கின வேதனை. ஹல்லேலூயா. ஆமென். மகிமை மாறி போன இடத்தில், மகிமை பாவம் செய்து இழந்து போன இடத்தில், தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய கட்டளைகள், தேவன் ஆரோனுக்கு கொடுத்த அந்த துளிர்த்த கோல், தேவனுடைய அப்பம், இவைகள் அடங்கி அந்த பெட்டி தெய்வ பிள்ளையை விட்டு எடுபட்டு போகும்போது மகிமை இழந்து போகிறது. அல்லேலூயா. மகிமை இழந்து போகும்போது தேவனோடு உள்ள உறவு, ஏதேன் தோட்டத்தில் நஷ்டப்பட்ட உறவு, மறுபடியும் தேவனோடு உள்ள அந்த உறவு நஷ்டப்பட்டு போகிறது. தெய்வ வசனம் நம்மோடு பேச முடியாமல், கிரியை நடப்பிக்க முடியாமல் விலகி போகிறது. இந்த நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நஷ்டம், தேவனோடு உள்ள உறவு விலகி போய்விட்டது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு இடைபட முடியாமல் விலகி இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் மகிமையை திரும்பி தருவேன். இந்த கால வேளையில கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய பலவீனங்களை நன்றாக அறிந்த கர்த்தர் நமக்காக உதவி செய்கிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர். 2-3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகிமை தேசத்தில் வாசமாயிருக்க வேண்டுமானால் தேசத்தில் ஜனம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற ஜனத்தின் மேல் தேவ மகிமை வாசமாயிருக்கிறது. தான் நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருடைய பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருக்கிற தேசத்தில் தேவ மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. அப்படியானால் நினைத்து பாருங்க, அன்பு தேவ பிள்ளையே, நான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுகப்பட்டு பாவத்தின் தண்டனைகள் நீக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா எனக்கு அந்த மகிமை வரும். அல்லேலூயா. நான் இருக்கிற வீட்டில், நான் இருக்கிற குடும்பத்தில், நான் இருக்கிற சபையில் அந்த தெய்வ மகிமை இறங்கி வரும். காரணம், தேசத்தின் மேல் மகிமை வெளிப்படுவதற்காக. தேவனுடைய ரட்சிப்பு அந்த இடத்தில் இருக்கும்போது அந்த தேசம், அந்த குடும்பம், அந்த ஜனம் தெய்வ மகிமையினால் நிரப்பப்பட போகிறது. அல்லேலூயா. 2வது 2 நாளாம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வார்த்தையை வாசிக்கிறேன். சாலமோன்
ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. இரண்டாவது மகிமை தேசத்தின் மேல், சபையின் மேல், ஜனத்தின் மேல் வருவதற்கு தேவ வசனத்தின்படி ஆலயம் கட்டப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல, ஆமென், நீங்களே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவ ஆலயமாய் நம்முடைய சரீரம், ஆமென், தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமாவை காத்து கொள்ளும் போது, அப்படி காக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற வேளை தெய்வ மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா, ஆமென். ஜெபம் ஏறெடுக்கும் போது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான தூபமாய் சேர்ந்தால், நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமான காணிக்கையாய் நறுமணமாய் போய் சேரும் போது அந்த தெய்வ சமூகத்திலிருந்து தெய்வ மகிமை அந்த ஜனத்தின் மேல், அந்த குடும்பத்தின் மேல், அந்த சபையின் மேல் இறங்கி வருகிறது. முதலாவது நாம் பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் தெய்வ மகிமை இறங்கி வரும். இரண்டாவது, ஆமென், யார் தெய்வ சித்தத்தின்படி தன்னை காத்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தின் மேல், ஆமென், தெய்வ மகிமை இறங்கி வருகிறது. மூன்றாவது, ஆமென், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தை எப்படி சொல்லுகிறது? தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகுகிறது. இதுல 3 பகுதிகள். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபை வெளிப்படணும். கிருபை விளங்குவதற்கு ஏதுவாய் அநேகருடைய துதி வெளிப்படணும். நம்ம ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, அநேகர் துதிக்கும் போது துதிகளின் மிகுதியினால் கிருபை பெருகுகிறது. கிருபை பெருக பெருக அது மகிமையாய் வெளிப்படுகிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில, ஆமென், தேவனுடைய மகிமை உனக்குள் வெளிப்பட தேவ கிருபை முதலாவது. தேவ கிருபை உனக்குள் வெளிப்பட, ஆமென், எண்ணில்லாத துதிகள், எண்ணில் அடங்காத ஸ்தோத்திர பலிகள், ஆமென், தேவ பிள்ளைகள் அநேகர் துதிக்கும் போது, ஆமென், ஏன் ஆராதனையில் பலத்த கிரியைகள், தேவ மகிமை பலமாய் இறங்கிறது. அநேகர் துதிக்கும் போது கிருபை பெருகுகிறது. கிருபை பெருக தேவ மகிமை விளங்குகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் எவ்வளவு நஷ்டப்பட்ட இடத்திலும், எவ்வளவு உடைந்த இடத்திலும், எவ்வளவு நொறுக்கப்பட்ட இடத்திலும், சத்துரு நம்முடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து போட்டாலும் அதன் நடுவில், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், ஒரு துதிக்கிற தெய்வ பிள்ளைகள் இருந்தால், ஹல்லேலூயா, கிருபை வெளிப்பட்டது மகிமையா இறங்கி வரும். இரண்டாவது, ஆமென், தேவனை நோக்கி ஜெபிக்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற வேளை தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாய் அவருடைய ரட்சிப்பு தேசத்தின் மேல், ஜனத்தின் மேல் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்ட ஜனம் மேல் தேவ கிருபை, தேவ மகிமையாய் வெளிப்படுகிறது. ஆமென். அது இரண்டாவது, தேவனுக்குள் தன்னை காத்துக்கொண்ட, பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையின் ஜெபம் தெய்வ மகிமையை, ஆமென், கூடாரத்தில், குடும்பத்தில், சபையில், தேசத்தில் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, அநேக துதிகள் தெய்வ சந்நிதியில் நாம் ஏறெடுக்கும் போது அது சபையில், குடும்பத்தில், தேசத்தில் அது மகிமையை கொண்டு வருகிறது. கர்த்தர் தந்த வார்த்தை என்ன? ஆமென், எல்லாம் உடைந்து நெருங்கி, ஆமென், இல்லாமல் பொருளாதாரம் சீர்கெட்டு போன நிலையிலும் நான் திரும்ப தேவ மகிமையை
திரும்ப தருவேன் என்பது. இந்த நாட்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள நம்மில் இருக்கிற குறைவுகளை சரி செய்து கொள்வோம். தேவ மகிமையால் நிரப்பப்படுவோம். அந்த மகிமையோடு கூட தேவனோடு இணைந்து நடக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவனை ஆராதிக்கிற, தெய்வ சப்தம் கேட்கிற ஆமென் ஒரு கிருபையும் நம்மில் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி இந்த மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் தெய்வ மகிமையை உன் வாழ்க்கையில, உன் வீட்டில, உன் பிள்ளைகளுடைய வாழ்வில நீ ஆராதிக்கிற இடத்திலும் தேவ மகிமை திரும்ப தரப்போகிற கர்த்தர் அதை சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. மறுபடியும் மகிமையை எங்கள் மேல் நீ வருஷிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். பொருளாதாரம் சீர்குலைந்த நிலையில், சமாதானம் எடுபட்ட நிலையில், பலவீனங்கள் நிமித்தம் பலன் அற்றுப்போன நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அந்த மகிமையை திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணினதுக்காய் நன்றி. அதை சுதந்தரித்துக் கொள்ள நாமே ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், தேவனை துதிக்கிற ஜெபிக்கிற ஜனமாய், ஆராதிக்கிற ஜனமாய், தங்களை காத்து கொள்ளுகிற ஜனமாய் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தருள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தெய்வ மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. God bless you. Praise the Lord.